நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இவருடைய கருணையும் கிருபையும் உண்டாக பிரார்த்திப்போமாக. வேதம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, வேதம் சொன்ன விதி, விதிக்கு தான் வேதம் சொல்றது. ஆன்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மாவை ஆன்மாவை அடையாளம் காணலை. ஆன்மான மனசாட்சி, நியாய உணர்வு, உள்ளட்சம், பயபக்தி, ஒழுக்கம், மனித வாழ்வியல். அந்த ஆன்மாங்கிறது நமக்கு தெரியதில்லை. இது ஆன்மீக பாஷையில் இருக்க மாதிரியே இருக்கு. இப்போ மனசாட்சின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு நடைமுறை மொழியில மனசாட்சி. இப்போ மனசாட்சினா என்ன அப்படின்னா அது ஆன்மா. அந்த ஆன்மாவை அந்த மனசாட்சி நினைவூட்டக்கூடியது அந்த வேதம். குர்ஆன்னா பிரித்தறிதல், சிந்து உணர்தல். மதம் கடந்து குர்ஆனை படிக்கணும், மொழி கடந்து குர்ஆனை உணரணும். அதாவது மதம் கடந்து குர்ஆனை படிக்கணும். இது மனிதர்களுக்கானது, ஒரு மதத்துக்கானது கிடையாது. அதே மாதிரி மொழி கடந்து குர்ஆனை உணரணும். பெருமை ஓதணும்னு சொன்னா புரியாது, விளங்காது. அவர் ஒரு தாய்மொழியில சிந்தித்து உணர்றதுக்காக இடம் சொன்னா நீங்க சிந்திங்க, உணருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிந்தித்து உணரணும்னு சொன்னா அவர் ஒரு மொழியில உணர்ந்தாகும். சரி, அதன் அடிப்படையில குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்தும் படிக்கும் போதெல்லாம் அது நிதானமா கவனமா சிந்திக்கணும். எல்லாரும் ஒரு புக்கு, ஒரு நோட் அடிச்சு பேனா வச்சு எழுதிக்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆயத்தும் நம்ம வரிசையா அது கோர்வையா நம்ம படிக்கும் போதுதான் அதுல இருந்து விளக்கம் கிடைக்கும். குர்ஆன் விளக்கெல்லாம் வெளியே போக தேவையில்லை. குர்ஆன் பிரித்தறிதல், சிந்தித்து உள்ளதல். நம்ம வெறுமனா ஓதுறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது அப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இஸ்லாமியர்கள் எல்லாமே குர்ஆனை அரபில தான் ஓதணும், அப்படி ஓதுனாதான் நன்மை. அதுல ஒரு எழுத்துக்கு ஒரு 10 நன்மை இருக்கு. நமக்கு அப்படி வழி காமிச்சுட்டாங்க இல்லையா? இமாம்கள்லாம் வழி காமிச்சுட்டாங்க. ஆனா மாற்று மாத்து, அதாவது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு தமிழ்ல குர்ஆனை படிங்கன்றாங்க. இப்ப தமிழ்ல குர்ஆனை படிக்கிறவங்களுக்கு உள்ளட்சம் அதிகமா இருக்குமா, அரபில குர்ஆனை ஓதுறவங்களுக்கு உள்ளட்சம் அதிகமா இருக்குமா? கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக. இப்ப இங்க யாரும் மதம் கடந்து வந்திருக்கீங்க. இதுல எத்தனை பேர் குர்ஆன் படிச்சிருக்காங்க? மாட்டு மாத்துக்காரவங்கலாம் குர்ஆனை படிச்சிருக்காங்க, சிந்திச்சிருக்காங்க, வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அரபில ஓதக்கூடியவங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் இதுதான் ஓதுறேன், இறைவன் இதுதான் சொல்லியிருக்கேன், நான் அப்படிதான் வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நமக்கு இந்த குர்ஆனை அரபில ஓதுதல் உணர்தல் தான் குர்ஆன். சரி, அதுபடி அத்தியாயம் 14:31 இருந்து பார்ப்போம். நம்பிக்கொண்ட என் அடியாரிடம் கூறுவீராக, நம்பிக்கை கொண்ட என் அடியாரிடம் கூறுவீராக, கொடுக்கல் வாங்கல் நட்பும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து நிற்கட்டும், வாழட்டும். நாம் அவர்களுக்கு அளித்து விட்டு ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி கொள்ளட்டும். நம்பிக்கொண்ட என் அடியார்களிடம், யார் இறைவன் மீது நம்பிக்கொண்டிருக்காங்களோ, இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டிருக்காங்களோ. நம்பிக்கைனா தெரியுங்களா? எல்லாரும் நம்புற, நான் நம்புறேன் இல்லை. அப்படி கடவுள் நம்புறேங்கிறது கடவுளை உணர்ந்து நம்புறது. நான் நம்புறேன், மூதாரி சொல்லிவிட்டாங்க, முன்னோர் சொன்னாங்க, இதுதான் கடவுள், இதுதான் அல்லாஹ், இதுதான் சாமி அப்படிங்க நம்புறது இல்லை. நம்புறதுங்கிறது உணர்தல். அப்ப நம்பிக்கொண்டு என் அடியாரம். எதுக்கு நம்பணும்? படிச்ச ஒருத்தர் இருக்கிறான், நமக்கு இறப்பு ஒன்று இருக்குது, இறப்புக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்குது, அந்த தீர்ப்புக்கு கூலி இருக்கு. இதுதான் நம்பிக்கை. கடவுள் எதுக்கு நம்பணும்? எல்லாத்துக்கும் இறப்பு இருக்கு தானே, இறக்க போற ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற நம்புறதுதான் நம்பிக்கை. அந்த வாழ்க்கையில நான் இந்த உலகத்துல என்ன காரியம் செஞ்சனும் அதுக்கான கூலி உண்டு. அப்படி யார் இறைவன் மீது நம்பிக்கொள்றாங்களோ, இதுநாள் மீது நம்பிக்கொள்றாங்களோ அவர்களாம் இறைவன் சொல்றா, நம்பிக்கொண்ட என் அடியாரிடம் கூறுவீராக, சொல்லுங்கிறான். நபிட சொல்றான், போய் சொல்லுங்க. என்ன சொல்றான்? கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத அந்த நாள் வருவதற்கு முன்னர் ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்படி இருக்கும்? கொடுக்கல் வாங்கல், நட்பு, உறவு எதுவுமே இருக்காது. யாராவது உதவி செஞ்சு கொள்ள முடியாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்க இப்ப உதவி செஞ்சு கொள்ளுங்க சொல்றான். இப்ப கொடுக்கப்பட்ட இந்த உணர்வுகளை பேடிக் கொள்ளுங்கிறான். அவர்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபடுந்து நிற்கட்டும், அடிபடுந்து வாழட்டும் அர்த்தம். நாம் அவர்கள் அடித்து விட்டிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் உதவி செய்து கொள்ளும். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்தனியே படைக்கப்பட்டோம். மனிதர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியே படைக்கப்பட்டோம், தனித்தனியே கைப்பற்றப்படும்.
அப்படித்தானே? தனித்தனியே படைக்கப்பட்டிருக்கோம். இறைவன் அப்படிதான் படைச்சிருக்கிறான். திருப்பி தனித்தனியே கைப்பற்றும். வாழுங்காலங்கள்ல உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பேணிக் கொள்றதுதான் தொழுகை. அதுதான் இறைவனை வழிபடக்கூடிய. வாழுங்காலங்கள்ல உறவு கொடுக்கப்பட்டிருக்கு, நட்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை யார் சரியா பேணிக் கொள்றாங்களோ அது இறைவனுக்கு வழிபடுறது ஆகும். அதுதான் இறைவனை வழிபடுறது, இறைவனை கட்டுப்படுறது. இது இறைவனுக்கு அஞ்சு கொள்றது. ஏன்னா மூச்சு இருக்க வரைக்கும் தான் பேச்சு, உயிர் இருக்க வரைக்கும் தான் உறவுகள். உயிர் போச்சுன்னா உறவுகள் இருக்காது, மூச்சு போச்சுன்னா பேச்சும் இருக்காது. அப்ப இந்த அழகிய செயல் யார் சோதிப்பதற்காக படைச்சிருக்கீங்களா? உங்களில் அழகிய செயலோட யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தேன். 67:2. உங்களில் அழகிய செயலோட யார்? உங்கள்னா யாரு? ஆண் பெண் இருப்பாளர். இன்னும் ஒட்டுமொத்தமா இல்ல சொல்ல மனிதர்களே. உங்களில் அழகிய செயலோட யார்? படைப்ப நோக்கம் புரிஞ்சுக்கணும், தொழுகைன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது தொழுகைன்னா என்ன, இதனை வணங்குறதுனா என்ன அப்படின்னா அதோடைய மூலம் என்னன்னு சொன்னா படைப்பு நோக்கம் என்னவோ அதுதான் தொழுகை. படைப்பின் நோக்கம் என்னவோ அதுதான் தொழுகை. இதை கொண்டு படிச்சிருக்கான். உங்களில் அழகிய செயலோட யார்? அப்படியே தொழுகைப்ப அழகிய செயல். எது இறைவனை வழிபடுறது? அழகிய செயல். இறைவனை வணங்குறது என்ன? அழகிய செயல். ஏன்னா படைப்பின் நோக்கம் அதானே. 67:2 படிங்க. உங்களில் அழகிய செயலோட யார் என்று சோதிப்பதற்காக அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்தார். வாழ்க்கையை கொடுத்துருக்கேங்கிறான், மரணத்தை வீச்சிருக்கேங்கிறான். ரெடி? மரணத்தை வீச்சுதான் வாழ்க்கை கொடுத்துருக்கான். மரணம் ஒவ்வொருத்தரும் சுவாசித்தே ஆகும். மரணிக்காத மனிதரே கிடையாது. நிரந்தரமா யாரும் இங்க இருக்கல. மரணம் ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு, அது மறைக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தோட சேர்த்து உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சோதனை. இப்ப இந்த காலங்கிறது மறைவா இருக்குது, அப்படித்தானே? உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்க. இந்த குடும்பத்துல பிறந்த குழந்தைல இருந்து ஒரு 90 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்கான்னு வச்சுக்க. தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெரியப்பா சித்தப்பா இருக்கிறாங்க, மாமா மாமி இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, பேரன் பேத்தி இருக்கிறான்னு வச்சுங்க. ஒரு பிறந்த குழந்தை வந்து 90 வயசு பெரியவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம்? 90 வயசு ஆச்சு, காலம் முடிய போகுது, நேரம் பக்கத்து வந்துச்சு, பாத்துக்கங்கப்பா பெரியவங்க, அவங்க ஆசைப்பட்டெல்லாம் கொடுங்க, விரும்பெல்லாம் செய்யுங்க. ஏன்னா நம்ம அறிவு என்ன சொல்லுது? அவங்க 90 வயசு ஆச்சு, அவங்களுடைய காலம் முடிய போகுது, அவங்க மரணம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாறையை பார்ப்போம். சின்ன வயசா வச்சுக்கோம், இவங்களோட வாழ்ற வயசு, இது வளர்ற வயசு அப்படிங்கிறோம். ஆனா இறைவனுடைய பார்வையில் அப்படி கிடையாது. அவனுக்கு மட்டும் தான் மறைவா இருக்கு. நம்ம யார் சீக்கிரம் போயிடுவாங்களோ, முந்திப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க இருப்பாங்க. யார் இப்பதான் வாழ்ற வயசு வளர்ற வயசு சொல்லிட்டு இருப்போம் அவங்க போயிடுவாங்க. அப்ப மரணத்துக்கு வயசு கிடையாது தானே. என்ன சொல்லுவோம்? அவங்க எப்ப இருப்பான்னு தெரியாப்பா, உறவுகாரன் சொல்லிட்டு போவாங்க, ஏதாவது நல்ல கிட்ட சொல்லி அனுப்புங்கப்பான்னு. அவங்களுக்கே மனசை பட்டுரும். ஏன்னா வயசு ரொம்ப ஆகி போச்சு, எப்ப முடியும் தெரியாது, நல்லது கிட்ட சொல்லி அனுப்புப்பான்னு சொல்லுவாங்க. எது காரணம்? ஆனா அவன் நினைச்சு என்னன்னு, 90 வயசு பாட்டி இறந்துருவாங்க, தாத்தா இறந்துருவாங்க. இல்ல, நினைச்சிட்டு இருக்க 10 வயசு 15 வயசு 2 வயசு அந்த குழந்தை இறந்துரும், அந்த பிள்ளை இறந்துரும். அப்ப நம்ம அறிவு தோத்து போச்சா இல்லையா? அப்ப மரணத்துக்கு வயசு கிடையாதானே. வாழ்க்கைக்கு வயசு உண்டு. எவ்வளவு காலம் நம்ம வாழ்றோமோ அதான் வயசு. அப்போ வாழுங்காலங்கள்ல அழகிய செயலோட யார் என்று சோதிப்புக்காக தான் இவரோட படைச்சுட்டேங்கிறான். செயலுக்கான கூலி தான், நம்ம சடங்குக்கான கூலி கிடையாது. நம்ம சடங்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாதத்தும் ஒரு வழிபாடு வச்சிருக்கோம். இறைவனை இப்படிதான் வழிபாடு பண்ணணும், வழிபடணும். வழிபடணும்னா அவன் கட்டுப்படணும், அவன் கீழ்படணும். எந்த நோக்கத்தை இறைவன் படைச்சானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். இதுதான் இறைவனை கீழ்படிஞ்சு வழிபடுறது. அப்ப இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். எப்படி ஒரு எக்ஸாம் ஹால் இருக்குது, அந்த எக்ஸாம்ல என்ன செய்வாங்க, நேரம் கொடுத்துருவாங்க, பேப்பர் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் அதுல என்ன கொஸ்டின் ஆன்சர் இருக்கோ நம்ம எழுதி ஆகணும். அந்த கொடுத்த நேரத்துக்குள்ள ரவுண்ட் வந்துட்டே இருப்பாங்க, ரவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவளை அது வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி தப்பா எழுதினாலும் சொல்ல மாட்டாங்க, சரியான பதிலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே? எக்ஸாம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா? பரிசமா இல்ல, எப்படி தப்பா எழுதுற சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரியான ஆன்சருக்கு தான் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் வந்து பேப்பர் பிடிக்க போயிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள நீங்க வந்து கதை எழுதலாம், அதுக்கு ஆன்சர் எழுதலாம், இல்லைன்னா வந்து நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கலாம், எழுதாம கிறுக்கியும் வச்சுக்கலாம், இல்ல எழுதாம பிளாங்காவும் கொடுத்துடலாம். அது அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா இறைவனுடைய சோதனை காலம் அப்படி கிடையாது. இந்த உலக வாழ்க்கையோடு சோதனை காலம் இது. இந்த காலம் எப்படின்னா, இறைவன் நம்ம நினைச்சான் நன்மை தீமை அறிவிக்கிறான். எப்படி எக்ஸாம் இல்ல நல்லது சொல்லி தர மாட்டாங்க, கெட்டது சொல்லி தர மாட்டாங்கல்ல. ஆனா இறைவன் அப்படி இல்லை, கருணையாளன். ஒரு காலத்தை கொடுத்துட்டு ஆன்மாவை கொடுத்துட்டு அந்த ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கி மீது சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெட்டெடுத்து விட்டார், யார் உதாசப்படுறாரோ தோல்வி எடுத்து விட்டார். இதை இறைவன் சொல்றது. அந்த ஆன்மா மருத்துவம் அதை மறந்தோ வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்ப நினைவூட்டுதலாக இறைவன் செய்யறான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வேதத்தையும் இறக்கி தூதரையும் அனுப்பி நினைவூட்டுங்கிறான். இது நினைவூட்டும் நல்ல உபதேசம். இந்த குர்ஆன் என்ன? நினைவூட்டும் நல்ல உபதேசம். ஒவ்வொரு வேதமும் அப்படிதான், நினைவூட்டும் நல்ல உபதேசம். என்ன நினைவூட்டுறான்? அவங்களுக்கு ஏற்கனவே ஆன்மா கொடுத்துருக்கேன், அதுல மனசாட்சி இருக்குது, அதுல நியாய உணர்வு இருக்குது, அது பேடி கொள்ளுதுன்னு சொல்றான். ஏன்னா நியாய தீர்ப்பின் அதிபதியாகும். அப்ப என்ன சொல்றான்? இந்த எக்ஸாம் ஹால்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, கொடுக்கப்பட்ட அந்த காலத்துக்குள்ள மனிதன் தவறும் போதெல்லாம் மனிதன் இறக்க முடியும், இறைவன் வந்து மனிதன் இறக்க முடியவனா இருக்கான், கருணையாளனா இருக்கான். அப்போ ஒவ்வொரு தூதர் வரும்போது என்ன செய்றாங்க? இது நன்மை தீமை, இறைவனா என்ன, இணைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க வராங்க. அதே இந்த வேதமும் நினைவூட்டக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தூதர்கள் நிப்பாட்டிடுறாங்க. இறைவன் வந்து நபியை இறுதி நபி முடிஞ்சு போச்சு, இறுதி வேதமாச்சு. அதானே, இதுதானே இறுதி வேதம். இதுக்கப்புறம் ஒரு வேதம் வந்ததாக நம்ம கேள்விப்படலை. அப்ப இந்த வேதத்துல முந்தைய வேதத்துக்கான அத்தாட்சி இருக்குது. அப்ப வரப்பட நபிமாரில் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னா இரண்டு பக்கம் திருப்பதாக தாமகம் திருப்பிக்கல. வேதம் என்ன சொல்லுதுன்னா இரண்டு பக்கம் திருப்புது. சடங்கையோ மதத்தையும் போதிக்க வேதம் வரல, தூதர் அதுக்காக வரல. அப்ப குர்ஆன் நம்ம எப்படி படிக்கணும், எப்படி சிந்திக்கணும்? முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் அரபியில படிச்சா நன்மைன்னு சொல்லிட்டே இருக்கு. ஆனா அதே கூட்டம் இன்னொருத்த மற்ற மதத்துக்கிட்ட மாட்டு மதத்துக்கிட்ட குர்ஆனை கொடுத்து நீங்க படிக்கன்னு சொல்றாங்க. இப்ப படிக்கிறவங்களுக்கு உள்ளட்சம் இருக்குமா, ஓதுறவங்களுக்கு உள்ளட்சம் இருக்குமா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்மள எத்தனை பேர் இங்க வந்தவங்களுக்கு எத்தனை பேர் வெவ்வேறு பேரா இருக்கும், ஆனா குர்ஆனை கிட்ட டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, இப்படிதான் வாழணும்னு விரும்புறாங்க. அப்ப இறைவன் செய்றான், நீங்க எல்லாம் இன்னொரு சமுதாயம் கொண்டு வர வைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வைப்பேன், இல்லைன்னா உங்களை எல்லாம் இன்னொரு சமுதாயம் கொண்டு வரேன். அவர் உங்களை போட்டு இருக்க மாட்டாரு. அவர் பயபக்தியோட இருப்பாங்க, பணியோட நடப்பாங்க, இறைவன் உள்ளத்தோட வாழ்வாங்க. அப்படிதான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட இருக்கு. நாம ஒன்று தேர்ந்தெடுத்துட்டோம். நான் படைக்கும் போது இறைவன் என்ன சொர்க்கத்துக்குனே படைச்சிருக்கான் இல்ல, இவன் நரக்கத்துக்குனே படைச்சிருக்கான் அப்படியும் கிடையாது. படைக்கும் போது காலம் கொடுத்துருக்கேன், நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இனிமேதான் இறைவன் செய்வான். அவரோட செயலுக்கான கூலிக்கு தான் சொர்க்கம் நரக்கம் தவிர மதத்தின் அடிப்படையிலையோ பேரின் அடிப்படையிலையோ சடங்கு அடிப்படையிலையோ கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுக்க. சரி, அப்ப வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை, திரும்ப முடியாது. அந்த காலம் முடிவதற்கு முன்னாடி சொன்னா அந்த காலம் மறைக்கப்பட்டிருக்குது, வயசு கிடையாது. அதனால நம்பிக்கொண்டு என் அடியாரிடம் கூறுவீராக, கொடுக்கல் வாங்கல் நட்பு இல்லாத நாள் வருவதற்கு முன்னாலே அவர்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக, அதாவது அவர் இறைவனுக்கு அடிபணிந்து நிற்கட்டும். நாம் அவர்கள் அடித்து விட்டது ரகசியமாகவும் பயங்கரமாக செலவு செய்யட்டும். நீ குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கா சோதனை. சோதனை காலத்து எது சோதனை? குடும்பம். ஆண்கள் பெண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், உயர் குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது இந்த ஆசை மனிதனுக்கு அழகாக்கப்பட்டது. இதெல்லாம் சோதனைங்கிறான். இதெல்லாம் அழியக்கூடியது, நிலையானது கிடையாது. இந்த உலகத்தில் யாரும் நிலையான வாழ்ந்தவங்க கிடையாது, வாழ போறவங்க கிடையாது. எந்த பொருளும் நிலையானது கிடையாது. அப்ப நிலையில்லாத ஒன்றின் மீது நம்ம பற்று வைக்க கூடாது. எல்லாம் கொடுக்கப்பட்ட சோதனைக்கு தான். எப்படி குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, பெற்றோர் கொடுக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? உணர்வுகளை பேணிக் கொள்வதற்காக. அழகை செயல் யாருன்னு சொல்வதற்காக உணர்வை பேணிக் கொள்வதுன்னு சொல்றாங்க. அந்த உணர்வை பேணிக் கொள்வதும் இங்க பிரச்சனை, சிக்கலே. ஏன்னா இந்த உணர்வுல என்ன இருக்கு? உணர்ச்சி கலந்துருக்கு. அந்த உணர்ச்சியும் உணர்வையும் பிரிச்சு அறியணும். நிதானம் கவனம் தியானம். நிதானம் கவனம் தியானம் இல்லைன்னு சொன்னா நம்ம சிக்கல் ஆயிடும். எப்படி? நிதானம்னா என்ன? பணிவு. கவனம்னா என்ன? பிரித்தறிதல். தியானம்னா என்ன? பகுத்தறிதல். இப்போ பகுத்தறிவை கொண்டு வாழும் போது என்ன செய்யணும்? உணர்வு உணர்ச்சியிலிருந்து விலையும் பிரிச்சு பார்க்கலாம். இப்போ குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமையும் போராமையும் போட்டியும் கலந்துருக்கா இல்லையா? உறவுலதான் பிரச்சனை. சங்கடம் எங்க இருக்கு? குடும்பத்துலதான். குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது சங்கடமும் வருத்தமும். மனசு ரொம்ப கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு, புரியாத பிரச்சனை, தெரியாத சண்டை. ஏன் சண்டை போட்டனே தெரியல, ஏன் தோச்சுக்கிட்டேனே தெரியல. புரிய மாட்டதுல பல நேரங்களில் புரிய மாட்டேங்க. அண்ணன் தம்பி கடையில, கூட பிறந்த கடையில, பெற்றோர் பிள்ளை கடையில, சகோதரி கடையில, கணவன் மனை கடையில கூட சரி புரிய மாட்டேங்குது. ஏன் சண்டை போட்டோம், ஏன் தோச்சுக்கிட்டோம், ஏன் பேசிக்க மாட்டேங்கிறோம், புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்? அது ஒண்ணுமே இருக்காது, பெருமையும் போறா மட்டும்தான். புரிதல் கிடையாது, நிதானம் இல்லை. நம்ம பேசும்போது நிதானமா பேசுறது இல்லை, கேட்கும்போது கவனமா கேட்கறது இல்லை. அப்ப பேசும்போது நிதானமா பேசினாலும் கேட்கும்போது கவனமா கேட்டாலும் பிரச்சனை இருக்காது. அப்ப நாமளா நினைச்சுக்க வேண்டியது, நாமளா பிரச்சனையை ஆரம்பிச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதை அப்படியே நீடிச்சுக்கிட்டே போகும். இதுலதான் நம்ம இறைவனுக்கு மாறு செய்யறோம். உணர்வை விட்டுட்டு உணர்ச்சிக்கு போயிடுறோம், மனதை காயப்படுத்திடுறோம். அந்த மனதை காயப்படுத்த மனதை மேலும் மேலும் காயப்படுத்துறோம். படுத்துறோமா இல்லையா? அகமை இருக்கா இல்லையா? வெறுப்பு இருக்கா இல்லையா? ஆனா 5 வேளை தொழுவோம், டெய்லி கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். ஆனா குடும்பத்துல என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. ஏன்னா பெருமையும் போராமையும் போட்டியும் நயவஞ்சகமும் நல்லெண்ணம் இல்லை. எண்ணங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு.
நல்ல எண்ணம் நல்ல செயல், நல்ல எண்ணம் நல்ல பேச்சு. நல்ல எண்ணம் இருக்கானா நல்ல எண்ணம் கிடையாது. இல்ல பல எண்ணங்களுக்கு விலை கொள்ளுங்க, அது உங்களுக்கு தீமையா இருக்குங்கிறான். சில எண்ணங்கள் தீமையா இருக்கு. அத்தியாயம் 49 11-12. நம்பிக்கொண்டவர்களே, ஒரு வகுப்பார் பிறகு வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம். இங்க வகுப்பார் இல்ல, முதல்ல ஒருவர் மற்றவரை சிந்தனையோட படிக்கணும். குர்ஆன் வந்து சிந்தனைக்குரியது. மொழிபெயர்ப்பா புரிதலான இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கா அல்லது டிரான்ஸ்லேஷனா பார்க்கணும். டிரான்ஸ்லேஷன் முக்கியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். இந்த குர்ஆன் பிரித்தறிதலும் உணர்தலும் தான். அப்ப நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் ஒரு வகுப்பார் பிறகு ஒரு வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம்னா, ஒரு வகுப்பாறு கூட்டம் அப்படி கிடையாது. ஒருவர் மற்றவரை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளை பெற்றோர்களை. அப்போ ஒருவர் மற்றவரை, சகோதர சகோதரி ஆட்டம். அப்போ ஒருவர் மற்றவரை இழிவாக பேச வேணாம். இழிவாக பேசுறது என்ன புரியுதா? கோபமா பேசுறது, தாழ்த்தி பேசுறது, மனசு நோக்கடிக்கிறது, காயப்படுத்துறது, புண்படுத்துறது, இதெல்லாம் பாவ செய்யறமா இல்லையா? இந்த பாவம் செய்யறமா செய்யலையா நம்ம? அப்ப இழிவாக பேச வேண்டாம். ஏனெனில் அவர்களை விட இவர்கள் மேலானா இருக்கலாம். அதாவது உங்களை விட அவர்கள் மேலானா இருக்கலாம். நீங்க யாரை கோவப்பட்டீங்க, இழிவா பேசுறீங்களோ, இறைவனுடைய பார்வையில் அவங்க மேலானா இருக்கலாம். யார் பொறுமையா இருக்காங்களோ, யார் சமானத்தை விரும்புவாங்களோ அவங்க சமானம் இல்லாம இருப்பாங்க. யார் சமானத்தை விரும்பலையோ அவங்க சமானத்தோட இருப்பாங்க. எப்படி? சமானத்தை விரும்பக்கூடியவங்க யார் மனசு காயப்படுத்திடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாது, இவங்க தான் நினைச்சுப்பாங்களோ அவங்க தான் நினைச்சோம் பார்த்து 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 நிறைய தியாகம் பண்ணி பொறுமையை மேற்கொண்டு இவங்க மனசு காயப்படுத்திட்டு இவங்க சமானம் இல்லாம இருப்பாங்க. ஆனா யாரும் சமானத்தை விரும்பலையோ அவங்க சமானமா இருப்பாங்க. எப்படி? வெட்டு ஒன்று துண்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் எப்படி கூட நமக்கு என்ன, நான் பேசிட்டேன், சொல்லிட்டேன், எப்படி அப்படின்னு இருப்பாங்க. அப்ப சமானத்தை விரும்பக்கூடியவங்க சமானம் இல்லை, சமானம் விரும்பாங்க சமானம் இருக்கு. அப்படின்னா இது எப்படின்னு சொன்னா இப்படிதான். அப்ப இதுன்னு சொன்னா ஒரு வகுப்பாரால ஒரு மனிதரை இழிவாக பேச வேண்டாம். ஏனெனில் அவர் உங்களை விட மேலானா இருக்கலாம். புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நான் பேச மட்டுமே நியாயம் எப்படி அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னு சொன்னா மற்றவங்க எல்லாமே தப்பா தெரியும். நான் பேசுற நியாயமா, நான் செஞ்ச நியாயமானு ஒரு மனசுல ஒரு உணர்வு இருந்தா போதும், குற்ற உணர்வு இருந்தா போதும். மற்றவங்க பேசுற நியாயமோ அநியாயம் புரியணும். ஆனா எப்பவுமே என்ன செய்வோம், நம்ம பக்கமே நியாயம் பேசுவோம், எதிர்ப்பு நியாயத்தை கொடுக்க மாட்டோம். எந்த பெண்களும் மற்ற பெண்களை இழிவாக பேச வேண்டாங்க. எந்த பெண்களும் மற்ற பெண்களை, ஏன்னா அவர்களை விட மேலானா இருக்கலாம். உங்களில் ஒருவர் மற்றவரை பழிக்காதீர்கள், சபிக்காதீர்கள். பழிக்காதீர்கள், சபிக்காதீர்கள். கோவத்தை சபிச்சிடறோமா இல்லையா, பழிக்கிறோமா இல்லையா? அப்ப எவ்வளவு கோவம் இருக்கணும். இது கோவம் யாருடைய குணம்? சைத்தானுடைய குணம். இறக்கம் யாருடைய குணம்? அல்லாவுடைய குணம். நம்ம அல்லாவுடைய பின்பற்றோமானா இல்ல, இறைவனுடைய குணம் பின்பற்றோம் இல்லை. இறைவனுடைய குணங்களை பின்பற்றதான் இறை வழிபாடு. அப்ப நினைச்சோம் சைத்தாவுடைய குணங்களை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா வேட்டை விட சைத்தாவோட பாதுகாத்து சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 வாட்டி சொல்லுவோம், அவரு இல்லை சைத்தாரையும் சொல்லுவோம், இறைவனை பாதுகாத்து சொல்லுவோம். சைத்தான் யாரும் நம்ம பார்த்ததில்லை. அவனுடைய குணக்கேடுகள் நம்ம புரியுதா இல்லையா? உணர்ச்சி இல்லாம அவனுடைய குணக்கேடுகள், உணர்வு எல்லாம் இறைவனுடைய குணம், அற்புதம். அதனால ஒருவர் மற்றவரை பழிக்காதீர்கள், இன்னும் பட்ட பெயரால் அவரை அழைக்காதீர்கள். நம்பிக்கொண்ட பின் பரிகாசம் சூட்டுவது கெட்டதாகும். எவர் மீளவில்லையோ அத்தவர் அநியாயக்காரன். இப்ப இந்த வசனம் படிச்சாச்சு. இன்னில இருந்து புதுசா படைக்கப்படுறோம் நம்ம. எப்படி? இப்ப ஒருவர் மற்றவரை பழிக்காது. யாரையும் பழிக்க வேண்டாம், சபிக்க வேண்டாம், பட்டை பெயரால் அழைக்க வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம், புண்படுத்த வேண்டாம். மீண்டு இருக்காங்கிறான். இப்ப மீண்டு இருக்காங்கிறான். இதுவரை செஞ்சு பார்த்து மனுஷனுங்கிறான். இப்ப மீண்டுட்டா இவர் மன்னிப்பானா இருக்காங்க. அதிகல 49:12. நம்பிக்கொண்டவர்களே, பல எண்ணங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் பாருங்க, தமிழ்ல நம்பிக்கொண்டவரே படிக்கிறோம். இதே அரபில படிச்சா முஸ்லீம்லேன்னு படிப்போம். அப்போ ஒரு மதத்தை சொன்ன மாதிரியே இருக்கும். மூமின்களே முஸ்லீம்லேன்னு படிச்சா ஒரு மதத்தை சொன்ன மாதிரியே இருக்கும். இதுனா மனிதத்தை சொன்ன மாதிரி இருக்கும், மதம் கடந்து. அவர் ஒரு மொழியில படிக்கும்போது சிந்தனையோட படிக்கலாம். இங்க யாரும் இறைவனை வந்து குறிப்பிட்டு சொல்லல, மனிதத்துல தான் பேசுறான். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கானது, இறைவன் மனிதர்களுக்கானவன், மதத்துக்கானவன் கிடையாது, சடங்கானவன் கிடையாது. அப்ப நம்பிக்கொண்டவர்களே பல எண்ணங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கிறான். இங்க எண்ணம் தான் கேடா இருக்குங்கிறான். உன்னோட பார்வையில எண்ணம் இருக்கு, பேச்சுல எண்ணம் இருக்கு, செயல எண்ணம் இருக்கு. பல எண்ணங்கள் ஒரு பேச்சா வருது, பல எண்ணங்கள் ஒரு செயலா மாறுது. அப்ப நம்ம யாரை பத்தி என்ன எண்ணமோ அவங்க அப்படிதான் பேசுவோம். நம்ம யாரை பத்தி என்ன கேட்டோமோ அது எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். இல்ல யாரை பத்தி நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்கள்ட்ட பேசுவோம். அவங்க முதல்ல எண்ணங்கள் என்ன செய்யணும், தூய்மையா வச்சுக்கோங்கிறான். எண்ணங்களை பல கேடு இருக்கு, பல எண்ணங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமா எண்ணங்களில் சில பாவமா இருக்கும். நீங்கள் துரி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி துரி ஆராயாது? மற்ற குடும்பத்தை, மற்றவர்களை பத்தி, அவங்கள பத்தியே எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை விட மற்றவங்களை பத்தி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் கஷ்டமா வரமாட்டுது, துன்பம் வரமாட்டுது, நமக்கு மட்டும் எப்படி இருக்கு, போராமை மனசுல புகுதிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை பார்த்து நம்ம எப்போ மற்றவங்கள நிறைய போராமை கொள்றோமோ அவங்க நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. நமக்கு இன்னும் குடும்பத்தை கஷ்டத்துக்கும் சோதனையும் வேதனையும் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இறைவன் கருணையாளர் நம்ம மீது.
ஏன்னா நம்ம எப்படி மற்றவங்க மேல போராம போடுறோமா இல்லையா, அதே மாதிரி இறைவன் நம்ம கொடுத்துட்டா நம்ம மேல மற்றவங்க போராம போடுவாங்கல்ல. புரியுதா? இறைவன் கருணையாளம் பாருங்க. எப்படி நம்ம எப்படி மற்றவங்க மேல போராம போடுறோமோ நம்ம மேல யாரும் போராம போட கூடாதுன்றதா இறைவன் நம்மள அடக்கி வச்சிருக்காங்க. கொடுத்துட்டா மற்றவங்க நம்ம மேல போராம போட்டுருவாங்க, நமக்கு அந்த சோதனை வந்துருங்க. அப்ப இறைவன் நமக்கு உதவி செய்யாம இல்லை, கருணையோட இருக்கான். நம்ம போராம நீங்க நமக்கு உதவி நல்ல உதவி வந்தோம். ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறான், அவள் இறைவனுக்கு அஞ்சவர்களா இருக்கான், நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியே இறைவன் அஞ்சக்கூடியவர்களா இருப்பாங்க, பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. நம்ம யாரையும் தெரியாது. தங்களை தாங்களே பரிசுத்தம் சொல்லக்கூடாது, மற்றவங்க பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுல குற்ற குறைகளை நினைச்சிடும், குற்றத்தை குறைய குற்றமாக்கி பெருசாக்கிடும், சின்ன குறைய பெரும் குற்றங்களை ஆக்கி நினைச்சிடும். அவன் பரிசுத்திரமா இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களா ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் சரி மனசை சங்கடத்தை வச்சுக்கிட்டு, அதை பகைமை வச்சுக்கிட்டு, வெறுப்பை வச்சுக்கிட்டு, முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு, பார்த்தா பிடிக்கல கேட்டா பிடிக்கலன்னு ஓடி போய் முடிச்சுப்போம். அந்த அளவுக்கு செய்து அழகா காமிக்கிறான். அது இறைவனுக்கு மாறு செய்யறது. இந்த பாதை சமாதானமிக்க பாதை, சமாதானத்தை பின்பற்றுங்கன்றான். இஸ்லாம் அப்படின்னா சமாதானம். சமாதானத்தை போதிக்காத மதம் ஏதாவது இருக்கா? அன்பு போதிக்காத மதம் இருக்கா? ஆனா அது பின்பற்றது இல்லையே. காரணம் என்ன? மதம்ங்கிறது மனிதனுக்கு அப்பாற்பட்டது, மனிதனுக்கு மாறு செய்யக்கூடியது. மதத்தை விட்டுட்டோம், சடங்கு கலைஞ்சிட்டு மனிதர்களா வாழலாம். ஆனா மதத்தை போதிக்கிறாங்க, சடங்கு போதிக்கிறாங்க, பிரிவினை இருக்கு. அந்த மதத்துக்குள்ளே பிரிவினை இருக்கு, ஒவ்வொரு மதத்துக்குள்ளே பிரிவினை இருக்கு. பெருமையும் போராம இருக்குன்னு அர்த்தம். பிரிவினையும் பெருமையும் போராம தான். நம்பிக்கொண்டவர்களே எண்ணங்கள், பல எண்ணங்கள் இருந்து விலகி கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமா எண்ணங்களில் சில பாவங்களா இருக்கும். நீங்கள் துறை ஆராய்ச்சி கொண்டு இருக்காது. யாரை பத்தி துறை ஆராய வேணாம்னு சொல்றோம். உங்களை மட்டும் பாருங்க, நான் சரியா இருக்கேனா? ஒரு வண்டி ஓட்டும் போது நம்முடைய பார்வை சரியா இருந்தாலும் நம்ம சரியா வண்டி ஓட்ட முடியும் இல்லையா? அந்த வண்டி சரியா போதா, இந்த வண்டி சரியா போதா, நமக்கும் ஒட்டிப்போம். அப்பயே மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. அது பார்த்தீங்கன்னா பக்கத்துல நல்லா இருப்பாங்க, ஃப்ரெண்டா பழகிப்போம். இன்னொருத்தர் வீடு கட்டியிருப்பாரு, அவர்கிட்ட போய் ஃப்ரெண்டா பழகுவோம். ஆனா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது. அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உறவுகளை, நம்ம நட்போ நம்மளோட உறவுகள், நெருக்கமான உறவுகளை தான் பிரச்சனை, நெருக்கமான நண்பர்களை தான் பிரச்சனை. மனசு என்ன ஓடும்? என் கூட தான் பழகிட்டே இருந்தான், என் கூட வாழ்ந்துகிட்டே இருந்தான், என் கூட வளர்ந்துகிட்டே இருந்தான், அவன் மட்டும் இப்படி நல்லா இருக்கான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு விசாலமாக்குறான், தான் நாடியவருக்கு சுருக்கிறான். சோதனை தான், கொடுத்தாலும் சோதனை தான், குறைச்சாலும் சோதனை தான். இது சோதனை களம், அவ்வளவுதான். இந்த உலக வாழ்க்கை சோதனை களம், எது நிலையானது கிடையாது. இன்னும் அன்றையும் உங்களில் சிலர் பற்றி புறம் பேச வேண்டாம், புறம் பேசாதீங்கிற. பெரும்பாலும் புறம் பேசதான் இருக்கா இல்லையா? அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. புறம் பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுது. புறம் பேசுறதுன்னா என்ன? என் குறை என்கிட்டே சொன்னா அது நன்மையா இருக்கும், நல்லெண்ணமா இருக்கும். என் குறை மற்றவங்க போய் சொல்லணும்னு வச்சுங்க. உங்க மேல ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அது உங்கள்கிட்ட சொல்லி நான் உங்களை நல்லெண்ணம் கொள்றதுன்னு அர்த்தம். ஆனா உங்களை மற்ற எல்லாத்தையும் சொல்றது அது புறம் பேசுறது தானே. அப்ப இருக்குதா புறம் பேசி குறை சொல்லி புறம் பேசி ஒவ்வொரு கேடுதாங்கிறான். இந்த கேடுகள்லாம் நம்மளை சூழ்ந்துட்டே இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அது எவ்வளவு தொழுவோம், டெய்லி கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். ஆனா இந்த குணக்கேடுல இருக்கிற வரைக்கும் நம்மளோட தீமை விலகுனா விலகாது. அப்ப இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டே வரணும். அப்ப சில பேர் புறம் பேச வேண்டாம். உங்களுக்கு எவராவது தம்முடைய இறந்த சகோதரின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? அவ்வளவு அருவருப்பானதுங்கிறான். உங்களுடைய சகோதரர் இறந்துட்டாரு, இறந்து துக்கம் இருக்கு, ஆனா அந்த மாமிசத்தை அதெல்லாம் தூக்கி விரும்புவோமா கேட்கிறேன். எவ்வளவு உதாரணம் சொல்றான் பாரு, எவ்வளவு அருவருப்பானது, எவ்வளவு மனச்சஞ்சலமானது. அப்படிதான் புறம் பேசுறதுன்னு சொல்றான். நீங்க புறம் பேசுறது இதுக்கு சமம்ங்கிற. அது புறம் பேசாதீங்க, துறை ஆராயாதீங்க, பல எண்ணங்களுக்கு விலை கொடுங்க. உங்களுமே நல்லெண்ணம் வைக்கிறான், பிறர் மீது நல்லெண்ணம் வைக்கிறது போல நம்ம மீது நல்லெண்ணம் வைக்கணும். என் மீது நல்லெண்ணம் இருந்தாதான் நான் இரண்டு குலத்தோடு வாழ முடியும். அப்ப தம்முடைய இருந்த சகோதரி மாமிசத்தை புசிக்க விரும்புவீர்களா? அதை நீங்க வெறுப்பீர்கள். இன்னும் நீங்க அல்லாவே அஞ்சுங்கள். நீ நிச்சயமாக பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மிக்க இறக்கமுடையவர். பாவம் மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வனா இருக்கலாம், மிக்க இறக்கமுடையதா இருக்கு. அப்ப நம்ம எண்ணங்கள்ல பாவம் இருக்கு, செயல்ல பாவம் இருக்கு, வார்த்தைகள்ல பாவம் இருக்கு, பார்வையில பாவம் இருக்கு. ஆனா சடங்கு நான் சரி கோயிலுக்கு போறேன், மசூதிக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், என்ன பிரயோஜனம்? ஏன்னா வேதம் புரியல, வேதத்தை சிந்திக்கல, உணரல. வேதம்னா என்ன? நியாய உணர்வு தானே, மனசாட்சி தானே. அதனால இதை சொல்றது உங்களை நான் சோதனைக்காக படைச்சுக்கேங்கிறான். உலக வாழ்க்கை சோதனை, கொடுக்கப்பட்டது எல்லாமே சோதனை தான், எது நிலையானது கிடையாது. இது சோதனை களம் இல்லையா? அப்ப எப்படி எக்ஸாம்ல இருந்தா நல்லது கிட்ட சொல்லி தர மாட்டாங்க, அந்த நேரம் முடிஞ்சு பேப்பரை பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ. ஆனா இங்க இறைவன் அப்படி கிடையாது. அந்த நேரம் வர வரைக்குமே இறைவன் கருணையாளர் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். இறைவன் என்ன சொல்றான்? மனித செய்ய தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பதா இருந்தால் உலகத்தை ஒரு வீடு மிதிச்சிட்டாங்க. நீங்க செய்ய தவறுக்கு நான் உடனுக்குடன் நான் கூலி கொடுக்குறதா இருந்தா உலகத்தை ஒரு மிதிக்கிறா. கருணையாளர், நான் இறக்க முடியவர், மன்னிப்பவர், மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கேன். இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க பிறர் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, குற்றம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறீங்க, பகைமையை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, வெறுப்பு வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்குள்ள சைத்தான் அழகா வச்சுட்டே இருக்காங்க. அவ மனிதன் எப்படி இறைவனை பின்பற்றணும், எப்படி சைத்தானை விலகணும்னு புரிஞ்சுக்கணும். இந்த குரான் அதான் சொல்லி கொடுக்கணும். சைத்தான் உங்களுக்கு நண்பன் ஆகிக்கொள்ளாதீங்க, சைத்தான பகைவன் ஆகிக்கொள்ளுங்க. நான் மனித சைத்தான் நண்பன் ஆகிட்டு இறைவனை பகைவன் ஆகிக்கணும். ஆனா இறைவன் சொல்றா சைத்தான் தான் உங்களுக்கு பகைவன், மனிதன் பகைவன் கிடையாது, சைத்தான் தான் உங்களுக்கு பகைவன். சைத்தான் பாருங்க குரான்ல எங்கேயுமே இறைவனுக்கு இணை வைக்கல, இறைவனுக்கு பயப்படுறேன்னு சொல்றான். குரான்ல ஒரு இடத்துல கூட சைத்தான் சொல்றான் நான் இறைவனுக்கு பயப்படுறேன், இறைவன் தண்டிப்பு கடுமையானவன் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு இணை வைக்கவே இல்லை, இறைவனுக்கு பயப்படுறான். ஆனா இறைவனுக்கு எது பிடிக்காத செய்ய வைக்கிறான் மனிதர்ல. எது இறைவனுக்கு பிடிக்காது, இணை வைக்கிறது பிடிக்காது, பெருமை கொள்றது பிடிக்காது, போராம் கொள்றது பிடிக்காது, இதெல்லாம் மனிதர்களை தூண்டி விடுறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், மனிதருக்கு உருவம் கொடுத்து மனிதருக்கு மனிதர்கள் பகமையாயிடுறோம், வெறுப்பு காட்டுறோம், கோவப்படுறோம். எப்படி குடும்பத்திலேயே கூட பிறந்தவங்கள்ட்டயே கவனம் மணி கடையில பெற்றோர் பிள்ளை கடையில இந்த பகமை கூடாது. ஏன்னா உங்களில் அழகி சொல்ற யார் இந்த சொல்றதுக்காக தான் படைச்சிருக்கேங்க. இந்த அழகி செல்னா என்ன, நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் வேணும். யாரை பத்தி தவறான எண்ணம் கூடாது. ஏன் எண்ணணும் இல்லையா? அப்ப எண்ணங்கள்ல பல பாவமா இருக்குங்க. ஆனால் எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நம்ம தப்ப எப்பயுமே நினைச்சோம் மறைச்சிட்டு யாரும் பேசிட்டே இருப்போமா இல்லையா? நம்ம முதல்ல யார் முந்திக்கிறாங்களோ நினைச்சோம், கேட்கறவங்க செய்வாங்க, அதான் நியாயம் சொல்லுவாங்க. அப்படியாப்பா, ஆமா அப்படி சொல்லுவாங்க. யார் முதல்ல அழுகுறாங்களோ, யார் முதல்ல குற்றத்தை சொல்லாம மறைச்சிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்லுறாங்களோ அதை கேட்டுட்டே இருக்கும். அப்படி சொல்றேன், நீங்க நியாய உணர்வோட கேளுங்கிறான். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா தாவூது நபியுடைய வரலாறுல